Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AE3351, அதாவது ஏரோ இன்ஜினியரிங். இந்த பேப்பர் நம்ம என்ன பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். சரியா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக நாம் இருக்கக்கூடிய, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுன்னு நம்ம சொல்கிறத விட நீங்கள் நிறைய ஆத்தர்ஸை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவீங்க. சரியா, அப்படி ஆத்தர்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு ஆத்தர்ஸ்க்கும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோன்னே இப்போ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அண்ட் ஃபஸ்ட் லான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு ஆத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாகவும் எடுத்துக்கலாம். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 28 கொஸ்டின் வந்து நம்ம லான்ச் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 28 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி அப்படின்னு நம்ம சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், அது வந்து 13 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 15 மார்க்லையும் கேட்கலாம். அதனால தான் பிரித்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 வந்து 8 மார்க் கொஸ்டின், சப்டிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். சரியா, இந்த மாதிரி பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கனால ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் கொஸ்டின். சரியா, 15 மார்க் கொஸ்டினில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ செகண்ட் யூனிட் வந்து பார்க்கும்போது செகண்ட் லா அண்ட் அதாவது என்ட்ரோபிரிக்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான யூனிட். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லி செமஸ்டர் எக்ஸாம் கேட்குறாங்க. அதனால தான் 2 மார்க் கொஸ்டின் 32 கொஸ்டின் இருக்குது. 13 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். சரியா, 19 கொஸ்டின் கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்ட் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதுக்கப்புறம் யூனிட் 3 இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 2 மார்க், அதுக்கப்புறம் 13 மார்க், அதுக்கப்புறம் 15 மார்க், இது எல்லாமே வரிசையாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இந்த பேப்பரை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த பேப்பரில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமான பேப்பர். அதனால் இந்த பேப்பரை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை இந்த பேப்பரை பற்றின இன்னும் வீடியோஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.